Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சமான ஜெல்லி ஸ்வீட் இது எப்படி செய்யலாம் நாங்க பார்க்க போறோம். நீங்க கடைகள்ல வந்து வாங்காம வீட்லயே நல்ல ஹெல்தியா சூப்பரா இது வந்து பண்ணி கொடுக்கலாம். இது வந்து எல்லா குழந்தைகளும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடலாம். இந்த ஜெல்லி மிட்டாய் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி, நம்ம வீட்லயே வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். குறைவான பொருட்களை கொண்டு ஈஸியா ரெடி பண்ண முடியும். சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வாரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இதுக்காக நான் ஒரே ஒரு மாதுளம் பழத்தை நல்லா வந்து தோல் உரிச்சிட்டு மாதுளம் பழங்களை மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். இதை ஒரு மிக்சர் ஜார்ல சேர்த்துட்டு இதுல தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா வந்து நம்ம பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுனால நல்லா ஹெல்த்தியா ரெடி பண்ணி தான் வச்சிருக்கேன். உங்ககிட்ட மாதுளம் பழமோ இல்ல பழங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எந்த பழம் வேணா எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க கலர் பொடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து அந்த மாதுளப்பழ ஜூஸை நல்லா வந்து வடிகட்டி மாத்தி வச்சுட்டு ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இதுல சரியா 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். அதே மாதிரி 1 கப் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த மாதுளம் பழ ஜூஸ் அதை சேர்க்கணும். மொத்தமா பாத்தீங்கன்னா 1 லிட்டர் அளவு தண்ணி இருக்கும். இப்ப இதுல அகர் வந்து நான் சேர்த்திருக்கேன். இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லயுமே கிடைக்கும். ஒரு பாக்கெட் முழுவதுமா நம்ம வந்து கண்டிப்பா சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சு இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். இது கொதிக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த அகர் எல்லாமே நல்லா வந்து மெல்ட் ஆயிரும், தண்ணி மாதிரி ஆயிரும். அது வரைக்கும் நல்லா வந்து கொதிக்க விடுங்க. இப்ப இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்க நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி தண்ணி மாதிரி ஆயிரும். நம்ம நல்லா வந்து கொதிக்க விடணும். இப்ப இதுல வந்து நம்ம இனிப்புக்காக சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்க சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும், அது இன்னும் ஹெல்த்தியா இருக்கும். இப்போ சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு 30 செகண்டுக்கு மட்டும் நம்ம இதை வந்து கொதிக்க விட்டுலாம். இந்த சர்க்கரை வந்து முழுவதுமா கரையட்டும். இப்போ இது கொஞ்சம் நல்லா கரைஞ்சிருச்சு. ஒரு கொதி மட்டும் கொதிச்சா போதும். பாருங்க இந்த மாதிரி. ஓகே, இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு தட்டுல வடிகட்டி சேர்க்கணும். அந்த நம்ம எடுத்திருக்கக்கூடிய அந்த பாத்திரத்துல கொஞ்சமா நெய்யோ எண்ணெயோ விட்டு நல்லா வந்து தடவி வச்சுக்கோங்க. அப்பதான் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்ப இத வந்து அந்த தட்டுல நம்ம வந்து வடிகட்டி சேர்த்துடலாம். பாருங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் வடிகட்டி சேர்த்துருங்க. இப்போ சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை வெளியவே ஒரு அரை மணி நேரம் நம்ம ஆற விட்டுடலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 20 நிமிஷத்துல இருந்து 25 நிமிஷம் வரைக்கும் நம்ம வச்சு எடுத்துடலாம். இப்ப பாருங்க ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டு வந்துட்டு எந்த அளவுக்கு கெட்டியா இருக்குன்னு கையில நம்ம தொட்டு பார்க்கும் போதே நல்ல ஜெல்லியாட்டும் இருக்கும். இப்ப இதை வந்து உங்களுக்கு தேவையான ஷேப்புக்கு நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு ஸ்கொயர் ஷேப்ல தான் கட் பண்ணி எடுத்துக்க போறேன். இந்த ஜெல்லியை பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஜூஸ் ரெடி பண்ணாலும் அதுல கொஞ்சமா சின்ன பீசஸா கட் பண்ணி கூட போட்டு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்க மில்க்ல ஏதாவது ரெடி பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா இதையும் கொஞ்சம் போட்டு கொடுங்க. அவங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ அவ்வளவுதாங்க, நம்மளோட டேஸ்டியான ஜெல்லி வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சாஃப்டா இருக்கும். வாயில போட்ட உடனே அப்படியே மெல்ட் ஆகுற மாதிரி இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இதை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.